ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம காயின் பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீ ஹோட்டலில் செய்கிற மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு அசத்திடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 4 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்க்க போகிறேன். இது நல்லா சாஃப்டாக வரத்துக்கு நம்ம பால் சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன கிளாஸ் நிறைய பால் எடுத்திருக்கேன். அது ஒரு 100 கிராம் இருக்கும். கொஞ்சம் பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் 100 கிராம் கம்மியாக ஊற்றாதீங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நான் ஆப்பச்சோடான்னு சொல்லுவேன் இல்லையா, அதை நான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக அது போடணும், அப்போ தான் அது சூப்பராக வரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இதுக்கு 2 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் டால்டா சேர்ப்பாங்க, நெய் இல்லைன்னா நம்ம டால்டா கூட சேர்த்துக்கலாம். அது கூட குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கை வச்சு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சேர்த்த உடனே மாவு கொஞ்சம் இறுவிச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு உருண்டை எடுத்துக்கலாம். அவ்வளோந்தாங்க, ரொம்ப ஈஸி. பிசைஞ்சு இப்படி வச்சிட்டோம்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்ல ரெஸ்ட்டில் வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி சும்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி மூடி வச்சுட்டேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். காயின் பரோட்டானால நம்ம பரோட்டாவுக்கு எந்த அளவுக்கு எடுக்குமோ அதே அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ லேசாக எண்ணெய் தடவி இதை நல்லா வளர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம காயின் பரோட்டாவுக்கு தட்டணும். கை வச்சே அழுத்தி எடுத்துக்கலாம். உள்ளங்கை அகலத்துக்கு நம்மளுக்கு வந்தால் போதும். நல்லா திக்காக இருக்கணும் காயின் பரோட்டா, அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். நம்ம எண்ணெய் தொட்டு கூட அப்படி அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ சட்டி காய வச்சுட்டு தோசைக்கல்லோ இல்லைன்னா சப்பாத்தி கல்லோ வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியதான். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிறேன். இப்போ பரோட்டா மாவு நம்ம 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். அப்படி வச்சதுனால பாருங்கள் பூரி மாதிரி புசு புசுன்னு வந்திருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருந்தால் கூட இன்னும் ஊற வச்சுக்கலாம், 4 மணி நேரம் கூட. நான் ஹோட்டலில் அப்படி தான் ரொம்ப நேரம் வைப்பாங்க, காலையிலே பிசைஞ்சு. இது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது கூட மட்டன் கறி, சிக்கன் கறி, உங்களுக்கு என்ன கிரேவி பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்லாம். சும்மாவே கூட சாப்பிட்லாம் வேணும்னா. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.